வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிராஃபாலஜி அப்புறம் லெக்சிகாலஜி அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. கிராஃபாலஜினா எழுத்து வடிவத்தில் எதெல்லாம் இருக்கோ, அதாவது நம்ம எழுதணும் இல்லைனா ஏதாவது ஒரு சைகையாக நம்ம எதாவது செய்கிறோம், சிம்பிள்ஸ் மாதிரினா கூட அது கிராஃபாலஜியில் வந்துடும். இப்போ நம்ம பேசுகிறதோ இல்லை நினைக்கிறதையோ ஒரு எழுத்தாக நம்ம உருவாக்குறோம், அந்த ஃபார்மேஷன் ஆஃப் லெட்டர்ஸை தான் நம்ம கிராஃபாலஜின்வோம். லெக்சிகாலஜினா இந்த வார்த்தைங்கள்லாம் எப்படி ஒன்றோடு ஒன்று ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துது, ஒரு நம்மளுடைய வார்த்தைகளுக்கு எப்படி ஒரு அர்த்தத்தை தருது, அந்த அர்த்தம் தர மாதிரி பேசணுன்னா எப்படி வார்த்தைகளை நம்ம கம்பைல் பண்ணலாம் அப்படின்றது தான். இப்போ டிக்ஷனரிலாம் கூட பார்த்திங்கன்னா லெக்சிக்கல் ஐட்டம்ஸ் மாதிரி அதில் வேர்ட்ஸ் எல்லாம் கம்பைல் ஆகிருக்கும், அது கூட லெக்சிகாலஜியில் தான் வரும். எப்படி அந்த வார்த்தைகளை ஒன்றோடு ஒன்று லிங்க் பண்ணணும், இல்லை அடுத்தடுத்த வார்த்தைகள் என்ன வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது தான் லெக்சிகாலஜி. உங்களுக்கு இந்த 2 வார்த்தைகளை பற்றி வேறு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, படிக்கிறவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.